உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்றை பற்றி தான் உங்கள்ட்ட வந்து சொல்ல போகிறேன். எல்லா மக்களுமே வந்து அவதானமாக இருந்து கொள்ளுங்கோ. கடைசியாக நடைபெற்ற டித்வா புயல் நேரத்தில் வந்து நாங்கள் எந்த ஒரு முன்கூட்டிய முன்னறிவித்தலும் இல்லாததால் தான் வந்து இவ்வளோ பெரிய பாதிப்புகளையும் உயிரிழப்பையும் நாங்கள் சந்திக்க வேண்டி வந்தது. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ மீண்டும் ஒரு புயல் ஒன்று வந்து எங்களை தாக்கி இருக்குது. அந்த புயல் வந்து ஒருவேளை வந்து டித்வா புயலை விட மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்கணும். இல்லாட்டிக்கு ஒருவேளை புயல் இல்லாமலே போகலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஆனால் 3 நாட்களுக்கு வந்து தொடர்ச்சியான கனமழை, அதாவது இந்த புயல் வந்த நேரங்களில் வந்து எங்களை தாக்கின கிடைக்கப்பெற்ற மழையை விட அதிகளவான மழை வீழ்ச்சி இந்த முறை கிடைக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறோம். இப்போ அதால் வந்து குளங்களுக்கு அருகில் இருக்கிறார்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்ற உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொன்னால், போன முறை நாங்கள் பார்த்து நாங்கள் இவ்வளோ பேர் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சினீங்க. அதாவது திடீரென்று இப்படி ஒரு புயலை வந்து நாங்கள் இந்தியாவில் வடக்கு கிழக்குகளில் வந்து நாங்கள் இப்படியான புயல்களை வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நாங்கள் கண்டது குறைவு. அப்போ அதால் வந்து முன்கூட்டிய முன்னாயத்தம் இல்லாதால் வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. உணவு ரீதியாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாத ஒரு பாதிப்பு. வேறொரு இடத்துல தங்குறதுக்காக இடம் இல்லாமல் போனோம். நிறைய பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்தது. ஸோ இப்போ வந்து அதை மையம் கொண்டு இப்போ சொல்லியிருக்கணும். கடைசியாக வந்து ஒரு 1800 காலகட்டங்கள்லேருந்து 20 தடவை கிட்ட தான் இப்படியான புயல் வந்திருக்குன்னு சொல்லி வானிலை திணைக்களத்தினுடைய உயர் அதிகாரி வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து பொத்துவிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள்ளே இருக்குது. இந்த புயல் வந்து இப்போ தாளமுக்கம் வந்து காணப்படுது. இது எப்படி வந்து இன்றைக்கு இரவு 9 மணிக்கு வந்து அம்பாந்தோட்டையை வந்து வந்தடைஞ்சு அப்படியே மட்டக்களப்பு திருகோணமலை ஊடாக வந்து முல்லைத்தீவுக்கு வந்து அப்படியே யாழ்ப்பாணம் கிளிநொச்சியிலுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு மன்னார் வளைகுடாவில் போயிட்டு போகலாம். இல்லாட்டிக்கு இந்தியாவினுடைய ஒரு கரையோர பிரதேசத்தில் போயிட்டு இந்த புயல் முடிவடையலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த புயலுடைய வீரியம் தாக்கம் எல்லாம் வந்து எப்படி இருக்குமென்று சொல்லி இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்திலான் தெரிய வருமென்று சொல்லியிருக்கணும். அப்போ அதால் வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே ஒரு புயல்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்னு தெரியும் உங்களுக்கு. வந்து இந்த டித்வா புயலில் வந்து அதை விட இது ஒரு பெரிய புயலாக இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து வானிலை திணைக்களத்தால் சொல்லியிருக்கணும். மேலதிகமான தகவல்களை வந்து நீங்கள் பெறணும்னு சொன்னால் ஐபிசி நியூஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து கூகுளில் ஐபிசி நியூஸில் வந்து தொடர்பான தகவல்களை போட்டிருக்கணும். நீங்கள் அதில் போய் பார்த்து இது சம்பந்தமான விடயங்களை பெற்றுக்கொண்டு மேலதிகமான முன்கூட்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு நாங்கள் நினைச்சிக்கொள்கிறோம். அப்போ ஒரு 3 நாளைக்கு வந்து தொடர்ச்சியான மழை, அதோடு சேர்ந்த ஒரு புயலும் இருக்கிறதால வந்து மக்கள் எல்லாருமே மிக அவதானத்தோடு இருந்து கொள்ளுங்கள்.